ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் வாங்கலான்னு தான் கிளம்பிட்டோம். போயிட்டே இருந்தோம். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கெலாம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே போகலான்னு போயிட்டு இருக்கும்போது போட்டெல்லாம் அப்போ தான் கடல்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாலே இல்லை முதல்ல நைட்டே கிளம்பிடுவாங்க. போயிட்டு மறுநாள் காலையில் தான் வந்துட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட தான் நம்ம வாங்க போகிறோம். ஏன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க 2 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி இல்லை முதல் நாள் நைட்டே போயிடுவாங்கள்ல, அதையும் அவங்க வந்துட்டு ஐஸில் தான் அவங்க கெட்டு போகாமல் வச்சுருக்கணும். அதுவே நமக்கு 1 நாள் ஆகிடும். அங்கே இருந்துட்டு கடையில் விற்கிறவங்க இன்னும் 2 நாள் ஆகும். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரி போட் பக்கத்துலேயே போயிட்டு நாங்கள் ஃபிஷ் வாங்குவோம். இப்போ நாங்கள் போயிட்டுருந்தோம். செம்மையாக இருந்துச்சு கிளைமேட். ஏன்னா மழை பேஞ்சிட்டு கொஞ்சம் விட்டுருந்ததா. ஸோ தம்பி நீ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான். ஸோ சீக்கிரமே கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் ஃபுல்லாமே கடல் தண்ணியாக இருந்த இடம். இப்போ அதை வந்துட்டு பார்க் மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. நாம் இயற்கையை டிஸ்டர்ப் பண்ண அது நம்மளை வந்து அப்புறம் அட்டாக் பண்ண தானே செய்யும். என்ன பண்ணுறது பாருங்கள், ரோடெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு கடல் தண்ணியிலே வந்துட்டு பார்க் மாதிரி சிட்டிங் டேபிள் அந்த மாதிரிலாம் கட்டிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்தமான் இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆள் ரொம்ப டூர் வர வர போயிட்டே இருக்குது. இதுதான் வந்துட்டு கடலோர ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கடல் ஓரத்தில் இருக்கிறதுனால அந்த கோயில் வந்துட்டு கடலோர ஐயனார் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லுவாங்க. நாங்கள் உள்ளே போனதில்லை, ஒரு நாளைக்கு போகிறோம். பழங்காலத்து கோயில் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ உள்ளே போனாலும் இன்னும் அழகாக இருக்கும்ல. இது வந்துட்டு ஒரு பார்க் தான். நம்மளோட தேசிய கொடி இங்கே ரொம்ப பெருசாக ஆடிட்டுருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாமே கடல் தண்ணியை மூவ் பண்ணிவிட்டு அதில் தான் இப்போ கட்டிகிட்ருக்காங்க ஃபுல்லாக சிட்டிங்க்கு. தூரமாக தெரியுதா மரம், அது ஒரு தனி ஐலாண்ட். பக்கமாக தான் இருக்கும். நம்ம ரோட்டில் பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு செடி கொடி தான் அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம போட்டில் தான் அங்கே போகணும். 1/2 hour ஆகும். நம்ம ஊரில் பஸ்ஸில் போகிற மாதிரி இங்கே போட்டில் தான் போகணும். சிட்டிங் டேபிள்லாம் இருக்குது. காலைல சீக்கிரம் வந்தேன்னா உட்காந்து இயற்கையை ரசிச்சுட்டு கடல் காற்று வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், இந்தியா மேப் செம்ம அழகாக இருக்குது. புல்லே வந்துட்டு அதை ட்ரா பண்ணியிருக்காங்க, பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வந்தாச்சு, பஜார் வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், பில்டிங்காக இருக்குது. அந்த காலத்தில் அந்தமான்லாம் மரத்தில் தான் வீடு கட்டியிருப்பாங்களாம். ஏன்னா சுனாமி பூகம்பம் இந்த மாதிரி வரும்போது மரம் வந்து எந்த பாதிப்பும் அதிகமாக ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சுவரில் வீடு கட்டி ரொம்ப பில்டிங் ஆக்கிட்டாங்க. இதுதான் நம்ம ஃபிஷ் வாங்குகிற இடம். ரொம்ப ஃபிஷ் வாங்க போகிறோங்கிறதுனால பெரிய மார்க்கெட்லாம் நினச்சிருப்பீங்க, அப்படி கிடையாது. ஒரு 7-8 கடை தான் இருக்கும். எப்படின்னா அங்கே போட் தெரியுதா, அந்த போட்லேருந்து மீன் இறக்குவாங்க. அங்கேருந்து பாக்ஸில் வாங்கிட்டு வெளியில் கடை போடுவாங்க. இதுதான், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வாங்குறது. ஆல்ரெடி அவங்க போட்டில் ஐஸ் வச்சு தான் வந்திருக்கும். இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் டூனா ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. அந்த பாருங்கள் போட்டில் இறக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. கேஜி 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு விற்கிறவங்க 200 300க்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வெளியில் மார்க்கெட்டில் வாங்குகிற மீனுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது தாரணி மச்சியாக. நம்ம ஊரில் உள்ள ஃபிஷ்ஷெல்லாம் இங்கே கிடைக்காது. இது டிஃப்ரெண்ட்டானது தான். இது டூனா, தாரணி, அப்புறம் கொக்காரி அந்த மாதிரி மச்சி தான் சொல்லுவாங்க. எல்லா மீனுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இறால் வந்துட்டு கேஜி எவ்வளோன்னு கேட்டால் 500 ரூபா சொன்னாங்க. சரி வேணான்னு சொல்லிவிட்டு அந்த ரெட் கலரில் இருக்க ஃபிஷ்ஷை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அதான் நீ வீட்டில் போயிட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கா, ஒரு தூக்கத்தை போட்டோன்னா சரியாக இருக்கும். தேங்க்யூ. அப்படியே வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.